படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றவன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. அத்துணை பேரும் ஏன் சொன்னார்கள்? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. வாள் என்று சொல்லுவது கத்தியை, நூல் என்று சொல்லுவது புத்தகங்களை. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால், உங்களுக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா மலர்களை, ரோஜா செடிகளை நட வேண்டும். நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. பாட புத்தகங்களை எடுத்து திரும்ப திரும்ப படியுங்கள். ஏன் அப்படி சொல்லுகின்றேன் தெரியுமா? நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். இன்றளவும் கம்யூனிஸ்டுடைய பைபிளாக போற்றப்படுகிறது. ஏன் அவ்வளவு தூரம்? நம் அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் பாரினை ஆள முடியும். நம்மிடம் படித்து படித்து சொல்லி இறந்தே போனார். ஒரே வழி கல்வி, ஒரே வழி.